ஒரு விதை விதைக்கப்படும் போது அது மண்ணின் நாளத்தில் மறைந்தாலும் அதன் உள்ளே ஒரு வரலாறு முளைக்க தொடங்குகிறது. அவ்வாறே கன்னியாகுமரி மண்ணின் மடியில் கடம்பரவிளை என்ற எளிய ஊரில் பிறந்த அந்த சிறு விதை இன்று உலகின் பல நிலங்களில் நிழல் தரும் ஒரு அருட்சேவையின் மரமாக வளர்ந்துள்ளது. தந்தை எஸ். ஜேசுதாசன் அவர்களின் வழிநடத்தலும் மறைந்த தாய் வி. ரோசம்மாள் அவர்களின் ஜெப அன்பும் அவரது வாழ்வின் முதல் பாடசாலையாக அமைந்தது. அந்த பாசமிகு சூழலில் வளர்ந்த அவர் மாங்குழி துவக்க பள்ளியில் அறிவின் முதல் விதையை விதைத்தவர். ரீத்தாபுரம் மத்தியோடு நடுநிலை பள்ளியில் அதை வளர்த்து விரிவாக்கியவர். நாகர்கோவில் மேல்நிலை பள்ளியில் அறிவின் மரமாக மலர செய்து தன் வாழ்வின் பாதைக்கு உறுதியான அடித்தளத்தை அமைத்தவர். அந்த வீட்டின் அமைதியான சூழலில் இறை அழைப்பு மெதுவாக ஒலித்தது, அவரது இதயத்தில் பதிந்தது. கத்தோலிக்க திருத்தூத சபை மதுரை பல்லோட்டி இல்லத்தில் தொடங்கிய அந்த பயணம் 1989ஆம் ஆண்டில் ஆம் என்ற ஒப்புதலுடன் ஆரம்பித்தது. கோவாவின் காசா பல்லோட்டியில் முதல் அர்ப்பணிப்பாக மலர்ந்தது. பெங்களூரின் பனஸ்பதியில் புனித வின்சென்ட் பல்லோட்டி ஆலயத்தில் நிரந்தர அர்ப்பணிப்பாக வேரூற்றி நாக்பூரின் பல்லோட்டி பவனில் ஆழமான ஆன்மீக பயிற்சியில் வளர்ந்து நாகர்கோவிலின் புனித அசசி ஆலயத்தில் அன்னாள் ஆயர் லியோன் தர்மராஜ் அவர்களால் அருட்தந்தையாக மே 6ஆம் தேதி 2001ஆம் ஆண்டு திருநிலைப்படுத்தப்பட்டார். இயேசுவிலேதான் முழுமையான விடுதலை என்ற விருது வாங்கி தன்னகத்தை தாங்கிக் கொண்டு அந்த இறை உண்மையை வாழ்வின் வழிகாட்டியாக ஏற்று தனது துறவற பயணத்தை அர்ப்பணிப்போடும் உறுதியோடும் தொடர்ந்தார். அன்று தொடங்கிய அவரது பயணம் ஒரே இடத்தில் நின்றுவிடவில்லை. அது சேவையின் எல்லைகளை தாண்டியது. குலசேகரம் புனித அகஸ்டின் ஆலயத்தில் உதவி பங்கு தந்தையாக தொடங்கிய சேவை சேலம் ஸ்டீல் பிளான்ட் புனித யூதா ஆலயத்தின் பங்கு தந்தையாக மக்களின் நம்பிக்கையை வளர்த்தது. பேச்சுப்பாறையின் மலைச்சரிவுகளில் புனித யோசேப்பு ஆலயத்தில் அன்பின் விதைகளை விதைத்தார். சென்னையில் அன்பகம் இளம் குருமடத்தின் பொருளாளராக பணியாற்றிய காலம் பல இளம் அழைப்புகளுக்கு அடித்தளமாக அமைந்தது. மீண்டும் குலசேகரத்தில் பங்கு தந்தையாக பணியாற்றிய அவர் அவரது சேவை இந்திய எல்லைகளை கடந்து தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் மண்ணில் புதிய அத்தியாயம் எழுதியது. அங்கு உதவி பங்கு தந்தையாகவும் பின்னர் பங்கு தந்தையாகவும் மக்களுடன் இணைந்து வாழ்ந்தார். அதன் பின்னர் அமெரிக்காவின் பல பங்குகளில் அவரது சேவை விரிந்தது. தற்போது டொலிடோ மறை மாவட்டத்தில் புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியார் பங்கில் பங்கு தந்தையாக பணியாற்றி வரும் அவர் இறை இரக்கத்தின் பக்தியில் ஆழமாக வேரூன்றியவர். அந்த இரக்கத்தின் ஊற்றிலிருந்து வாழ்ந்து அதை தனது வாழ்க்கையின் ஊற்றாக மாற்றி சென்ற இடமெல்லாம் இறை இரக்கத்தின் தீபத்தை ஏற்றி அந்த அருளை மக்களின் இதயங்களில் விதைத்து வேரூன்ற செய்கிற அருட்சேவகர் ஆவார். ஒவ்வொரு இடமும் ஒரு புதிய அத்தியாயம், ஒரு புதிய சாட்சி. அவர் செய்தது ஒரு பணி மட்டுமல்ல, ஒரு உறவு, ஒரு ஜெபம், ஒரு உயிர்த்தெழுச்சி. அவர் சென்ற இடமெல்லாம் ஒரு மேய்ப்பரின் இதயம் பேசுகிறது, ஒரு தந்தையின் அன்பு வெளிப்படுகிறது, ஒரு ஜெபத்தின் சக்தி செயல்படுகிறது. ஆண்டவர் என் மேய்ப்பர், எனக்கு ஏதும் குறையில்லை. திருப்பாடல்கள் 23:1. அந்த இறை வார்த்தையை போலவே இறைவன் அவரை வழிநடத்தி ஒவ்வொரு படியிலும் காத்து இன்றைய இந்த வெள்ளி விழா மகிமைக்கு கொண்டு வந்துள்ளார். 25 ஆண்டுகள் ஓர் எண்ணிக்கை அல்ல, ஒரு அர்ப்பணிப்பு நிறைந்த வரலாறு. தன்னை அழைத்தவரின் கரம் பிடித்து நம்பிக்கையின் பாதையில் நடந்தவர். இன்று நன்றியுடன் நிற்கும் இந்த தருணம் இது ஓர் நாள் அல்ல, இது ஒரு வரலாறு.